சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைய காணொளியில ஏற்கனவே முதல் பாவகம், இரண்டாவது பாவகம், மூன்றாவது பாவகத்தையும் பற்றி நாம் பார்த்திருந்தோம். இன்றைக்கு நான்காவது பாவகம், அதாவது ஒரு ஜாதகருக்கு நான்காவது பாவகம் சொல்லக்கூடிய, இப்ப உதாரணத்துக்கு மேஷத்துக்கு நான்காம் இடம் சொன்னா கடகம், கடகத்துக்கு நான்காம் இடம் சொன்னாக்க துலாம், இப்போ சிம்மத்துக்கு நான்காம் இடம் சொன்னாக்க விருட்சிகம், விருட்சிகத்துக்கு நான்காம் இடம் சொன்னாக்க கும்பம். இப்போ இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது தாயார் சுகஸ்தானம், அதுபோல நண்பர்கள், அதுபோல கல்விக்கு உண்டான இடம், நம்ம வசிக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி நான்காம் பாவகம் என்ற விஷயங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ முக்கியமா எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க தாயார் சுகஸ்தானம், இதான் இந்த நான்காம் பாவம். அப்போ இந்த தாயார் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, இப்போ விருச்சிக லக்னத்துக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய கும்ப வீடு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு 12ஆம் இடமாக விரயஸ்தானமாக வந்துடும். இப்போ விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், குழந்தைகள், அந்த புத்திரஸ்தானத்துக்கு இந்த நான்காம் இடம் விரயஸ்தானமாக வந்துவிடும். அதுபோல இளைய சகோதரம் ஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் வீட்டுக்கு இந்த வீடு தனஸ்தானமாக வந்துவிடும். அதுபோல பார்த்தீங்கன்னாக்க இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மேஷ வீடுன்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவகம் எதிரி ஸ்தானத்துக்கு எதிரிகள், அதுபோல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த கும்ப வீடு என்பது, நான்காம் வீடு என்பது பார்த்தீங்கன்னாக்க ஆறாம் வீட்டிற்கு, அதாவது லக்னத்திற்கு ஆறாம் வீட்டிற்கு இந்த 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வந்துவிடும். அப்போ அந்த லாபஸ்தானமாக வருது அப்படின்னாக்க என்னென்ன காரணங்களுக்காக அப்படிங்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள், அந்த கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம், அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து நாம அந்த நான்காம் பாவகத்தை நாம் பார்க்க வேண்டும். அதுபோல பார்த்தீங்கன்னாக்கா இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், பார்ட்னர் சம்பந்தப்பட்ட ஸ்தானங்களுக்கு இந்த 4ஆம் வீடு பார்த்தீங்கன்னாக்க தொழில் ஸ்தானமாக அமைந்துவிடும். அதுபோலவே இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஆயுஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த வீடு, அதாவது மிதுன வீடு, விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த மிதுன வீடு ஆயுஸ்தானமாக வரும். இந்த ஆயுஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு இந்த 11ஆவது இடம் பார்த்தீங்கன்னாக்க பாக்கியஸ்தானமாக வந்துவிடும். அப்போ நம்ம ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்ம எடுத்து பார்க்கணும், எப்படி நம்ம இதை பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துதான் அந்த வீடுகளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஜோதிடத்தை பொறுத்த அளவுல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்தந்த பாவகங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த பாவகத்திற்கு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அது அங்கே நடக்கும். அப்போ அது போல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 9க்கு இது 8வது இடமாக வந்துடும். அப்போ அங்க பார்த்தீங்கன்னாக்கா அது ஆயுஸ்தானமாக வந்துவிடும். இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இது பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தந்தை பாக்கியஸ்தானம், அந்த தந்தை பாக்கியஸ்தானத்திற்கு இந்த 4ஆம் இடம் ஆயுஸ்தானமாக வந்துவிடும். அதுபோல இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த வீடு தொழில் ஸ்தானம், இந்த தொழில் ஸ்தானத்துக்கு இந்த 4ஆம் வீடு பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னர் ஸ்தானமாக வந்துவிடும். இந்த 4ஆம் இடத்துக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னர், மனைவி ஸ்தானம், அந்த மாதிரி வந்துடும். அதாவது இந்த வீட்டை நம்ம மெயினா பார்க்கிறோம். 4வது வீடு, 4வது வீட்டுக்கு 7வது வீடு பார்ட்னர் வீடு. இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா 10வது வீடு தொழில் ஸ்தானமாக இருக்கும். இந்த தொழிலுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னராக அமைந்துவிடும். அதுபோல இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய 11வது வீடு மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம். அந்த சகோதரிகள் ஸ்தானத்திற்கு இந்த
4ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்க எதிரி வீடாக அமைந்துவிடும். 6வது வீடு எதிரி வீடாக அமைந்துவிடும். நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எதிரி ஸ்தானம், அதுபோல வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 11வது வீட்டிற்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்க எதிரி ஸ்தானமாக அங்கே அமைந்துவிடும். அதுபோல இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த வீட்டிற்கு 12வது வீடு பார்த்தீங்கன்னாக்க 10வது ஸ்தானமாக, அதாவது 9வது ஸ்தானமாக, பாக்கியஸ்தானமாக இது அமைந்துவிடும். இந்த கும்ப வீட்டிற்கு, இந்த 4ஆம் வீட்டிற்கு இந்த வீடு பாக்கியஸ்தானமாக அமைந்துவிடும். இந்த லக்னக்காரர்களுக்கு இந்த வீடு விரயஸ்தானமாக அமைந்துவிடும். அப்போ அதுபோல பார்த்தீங்கன்னாக்க இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த வீட்டிற்கு இந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தொழில் ஸ்தானமாக அமைந்துவிடும். அதுபோலவே அந்த 4ஆம் வீட்டிற்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த லக்னக்காரருக்கு இந்த குடும்பஸ்தானம், இந்த வீட்டிற்கு இந்த லாபஸ்தானமாக இது அமைந்துவிடும். அதுபோல பார்த்தீங்கன்னாக்க இந்த 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சுகஸ்தானத்திற்கு இந்த சகோதர ஸ்தானம், அதாவது இந்த லக்னக்காரர்களுக்கு இது சகோதர ஸ்தானம், இந்த தாயார் சுகஸ்தானத்திற்கு இது விரயஸ்தானமாக அங்கே அமைந்துவிடும். இப்படி நம்ம ஒவ்வொரு பாவகங்களையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பாவகங்கள் அங்கே என்ன விஷயம் என்ன எல்லா பொதுப்படையான ஒரு ஜாதகத்துல பொதுவாக பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு பாவகங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கும், ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லப்பட்டிருக்கும். அந்த விஷயங்கள் வந்து நாம கவனத்துல எடுத்துக்கணும். அதுபோல அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கள், அந்த இடத்தை பொறுத்து எந்த பாதத்துல, எந்த நட்சத்திரம், எந்த பாதம், எந்த பாவகம், கிரக உராய்வுகள், கிரகத்துடைய பார்வைகள், நீச்சம், உச்சம், சமம், பகை, எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்து அந்த கிரகம் எந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை அங்கு குறிப்பிடுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வதற்கு முன்பாக நாம் பல விஷயங்களை பல கோணங்களில் நாம் பார்த்துத்தான் ஒரு பலன் சொல்ல வேண்டும். அப்பதான் அந்த பலன் 100% பலிதமாகும். அது இன்றைக்கு உள்ள காலகட்டங்களுக்கு ஏற்கனவே 40-50 வருடங்களுக்கு முன்பாக ஜோதிட நூல்களில் பல ஆசிரியர்கள், குருமார்கள் நிறைய விஷயங்களை சொல்லி வச்சிருப்பாங்க. அதை இன்றைக்கு உள்ள காலகட்டங்களுக்கு ஏற்றாற் போல, அதாவது இன்னைக்கு உள்ள காலகட்டங்களுக்கு அதை லிங்க் பண்ணிட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். அன்னைக்குள்ள காலகட்டங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைவு அந்தந்த காலகட்டங்கள். இன்னைக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே எலக்ட்ரானிக்ஸ் அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடுச்சு. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உதாரணத்துக்கு ஆட்டுக்கல் மிக்சி ஆயிடுச்சு. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அம்மியில வச்சு அரைப்போம், ஆட்டுக்கல் வந்து கிரைண்டர் ஆயிடுச்சு, அம்மி வந்து மிக்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கன்வெர்ட் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது ஜோதிடத்தையும் அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போயிடணும். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அடுத்த லெவலுக்கு அதை மாற்றி ஒரு மாதிரி கொண்டு போக வேண்டும். அப்படித்தான் வந்து இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்களுக்கு நாம அந்த விஷயங்களை புரிதல் ஏற்படுகிற மாதிரி நம்ம சொல்வேமையானால் அந்த 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 விஷயங்கள் அனைத்துமே 100% சக்சஸ்ஃபுல்லான விஷயமாக அங்கே அது அமைந்துவிடும். அதனால கேட்டுக்கிறது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னாக்க ஜாதகங்களை ஒரு முறை விரிவா ஆய்வு செய்து நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த காலகட்டங்கள்ல அந்த கிரக பயிற்சி, அந்த கிரகங்களுடைய உராய்வுகள், அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப பலாபலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஏற்கனவே செய்த கர்ம வினையின் பயனாக நாம் புறப்படுத்திருக்கிறோம். அந்த புறப்படுத்த காரணத்தினால நம்ம வந்து இந்த ஜென்மத்துல பல கர்ம வினைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே செய்த கர்ம வினைகள் நாம நல்லது செய்யணுமானால் இந்த ஜென்மத்துல நாம நல்ல பலன்களையே அனுபவிப்போம். இல்ல போன ஜென்மத்துல நம்ம வந்து பல துன்பப்படுகின்ற காரியங்களை நாம் செய்தோமையானால் இந்த ஜென்மத்திலே நாம நிச்சயமாக துன்பத்தை தான் அடைய வேண்டும். அதற்கு ஒரே தேர்வு இறைவனுடைய பாதம் சரணாகதி அடைவதே ஒரே வழி. நல்ல காரியங்களையும் நல்ல சிந்தனைகளையும் வளர்த்து நல்ல காரியங்களிலும் நல்ல செயல்பாடுகளிலுமாக நாம் சென்றோமேயானால் எந்த துன்பமும் நம்மை நேராது என்பதை வலியுறுத்தி சப்ஸ்கிரைபர்கள் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுதுனாக்கா அதை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என் தாழ்மையான வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அனைத்து பேர் ஆதரவுகள் தருகின்ற சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒரு முறை கூட நன்றியை தெரிவித்து நீங்கள் அனைவரும்
ஜாதகங்களை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு தெரிஞ்சுக்கணும். என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது போல வீடியோவில் கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நீங்க சென்ட் பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நீங்க ஆய்வு செய்து வைத்துக் கொள்ளலாம். எளிய முறையில் தான் கட்டணம் வசூல் செய்கிறோம். அதனால நீங்க குறைந்த கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய ஜாதகங்களை ஒரு முறை ஆய்வு செய்து வைத்துக் கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க வழிமுறைகளை தேடி ஆலயங்களாக இருந்தாலும் சரி இல்லை சமித்துகளாக இருந்தாலும் பட்சிகளாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் அது போன்ற நமக்கு சாதகமான பலன்களை எடுத்து அதற்குண்டான பரிகாரங்களாக நாம் வைத்து நம் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை கூறிக்கொண்டு நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். நன்றி,